ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் போகுது. அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வினர் யார் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறோமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதில் முக்கியமாக ஒரு 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஜாக்லின் தான் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. டைட்டில் எனக்கு தான் 2 பேருக்கும் வந்துட்டு விபூதி பட்டு அடிக்கிற மாதிரி நம்ம ராணவன் தட்டிட்டு போகிறான்னு மாதிரி தோணுது. ஏன்னா இன்றைக்கி விஜய் சேதுபதி கேட்கும்போது நானே ஆடி போயிட்டேன். அவர் ஆமாம் நான் கேமுக்காக தான் ஒன்று பண்ணுறேன்னாரு. அப்போ மூஞ்சி மாறி போச்சு. ஆனால் பாவிகளா, இன்னும் என்ன செய்யறதுக்கு காத்துட்ருக்கீங்க? நாங்கள் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 106 நாள் ஒரு ஆளால் நடிக்க முடியாது அப்படி நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதையும் நடித்து காமிக்க முடியும்னு சொல்லிட்டு ராணுவம் வந்து பண்ணுறது தான் இங்கே ஒரு பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. சரி, லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம அதான் 5 பேரை பிரிஞ்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன். தீபக், ஜாக்லின், முத்து, மஞ்சரி, ரயான்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு மஞ்சரிக்கிட்ட வந்து ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 2 பேர் நிற்கணும்னு. அவங்க மஞ்சரி வந்து முத்துக்குமரனும் அவங்களும் நிற்கணும்னு சொல்கிறாங்க போல இருக்குது. அது சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மைண்டுக்குள்ளே வந்துட்டு கை தூக்குறதுல வந்துட்டு நான் கற்பனை பண்ணி பார்க்குறது யாருன்னா ஜாக்லின் அப்படின்றாரு. இவங்க உடனே ஷாக்காக பார்க்குறாங்க மஞ்சரி. அட பாவி, உன் கூட தானே நான் இருக்கேன், என்னையே சொல்லுன்னு பார்த்தேன் அப்படின்னு. இல்லை, நான் நிறைய நேரம் உங்களை வந்துட்டு திங்க் பண்ணி பார்த்துருக்கேன், என் கூட ஜாக்லின் நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. நீ கவலையப்படாத முத்து, நான் வந்து அங்கே வின்னர் ஆகும்போது நீ கைக்கு தட்டுவேன் அப்படின்னு. இல்லை, நீ ரன்னர் ஆகும்போது நான் கை தட்டுவேன் அப்படின்னு இவர் சொல்ல அப்படி மாறி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, முத்து உண்மையிலே இந்த கப்பு, அதாவது சீசன் 8 டைட்டில் வின்னராக நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப அது எப்படின்னா சொல்ல வார்த்தையே இல்லை. ஆனால் என்னை மீறி ஒருத்தங்க கைக்கு அந்த டைட்டில் போகுது அப்படின்னா அது உன் கைக்கு போனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறனோ அந்த அளவுக்கு நீ எஃபர்ட் போடுற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயம். தான் வாயால் நீ டைட்டில் வின்னராக வருவ, எனக்கு சப்போஸ் கிடைக்கல உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல உண்மையிலேயே பெரிய விஷயம். ஏன்னா இங்கே எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் கேம் விளாட்றாங்க. நான் தான் கிங்குன்னு சொல்லிட்டு விளாட்றாங்க. அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னது முத்து கூட சொல்லலை. ஏன்னா முத்து விடாப்படியாக நான் தான் வருவேன்னு ஒத்தக்கால் நிற்கிறார். ஆனால் அவங்க சொன்னது இது கொஞ்சம் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப செமையாக இருந்துச்சு. இது ஸ்போர்ட்டிவ்னஸ். சப்போஸ் எனக்கு கிடைக்கல, அது உனக்கு. இப்போ எப்படி சீசன் 7 வந்துட்டு விஷ்ணு பண்ணார் பாருங்க, நம்ம குரூப்பில் ஒருத்தவங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10,000 வாழை பட்டாசு வெடிக்கிறேன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. உடனே ரயான் இந்த பக்கம் பார்க்குறாரு. அடி பாவி, நான் தம்பின்னு உன் கூட இருந்தேன். நீ என் தம்பி தாண்டா, கோச்சிக்காதடா. ஆனால் உன்னை விட அவன் நல்லா பண்ணுறான், அதுக்காக சொல்கிற கோச்சிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சீசன் 8 டைட்டில் வின்னராக இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்று முத்துக்குமரன், இல்லை ஜாக்லின். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது கொஞ்சம் ஓவர் திங்கிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிப்படையாக யாருமே பேசி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்கே வந்து முத்துக்குமரன் ஜாக்லின் வெளிப்படையாக பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இதை வந்து தவிர்க்கலாமோ, ஏன்னா இது ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. நான் தான் இதுக்கப்புறம் எங்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்ற மாதிரி ஒரு லைட்டாக 2 பேர்கிட்டையும் ஒரு வன்மம் தெரியும். அதாவது வன்மம் கூட சொல்ல முடியாது, ஆணவம், கெத்து தெரியுதோன்ற மாதிரி இருக்குது. அதை 2 பேருமே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. ஏன்னா இங்கே வந்து சந்தடியில் சிந்து போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரயானை சொல்லலாம், ராணவை சொல்லலாம், சௌந்தர்யாவை சொல்லலாம், தீபக்கை சொல்லலாம், அருணை சொல்லலாம், விஷாலா சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவங்க கொஞ்சம் அடைக்க வச்சா இவங்க 2 பேருக்குமே நல்லதுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.